யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். சூழ்ச்சிதனை, வஞ்சகத்தை, பொறாமைதனை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கிடும் கால் சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும். செந்தமிழை பெருங்கடல் போல் பெருக்கிட வேண்டும் என்கின்ற இந்த காலத்திற்கும் பொருந்துகின்ற பாவேந்தரின் வரிகளை நினைவு கூர்ந்து இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டம் காடாம்படியிலே நடைபெறுகின்றது. இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தின் தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ளவர் சூலூர் பேரூராட்சி தமிழகத்திலே தாய்மார்கள் கவனிக்கவும், கழக தோழர்கள் கவனிக்கவும், சூலூர் பேரூராட்சி தமிழகத்திலே 500க்கும் மேற்பட்ட பேரூராட்சிகள் இருந்தாலும் முதன்மையான பேரூராட்சி, சிறந்த பேரூராட்சி என்று தமிழக முதல்வரால் விருது கொடுத்து பெருமைப்பட்டது சூலூர் பேரூராட்சி. அதற்கு துணை நின்றவர் பொதுவாழ்வு பணிகளை தன் தோளிலே சுமந்து கொண்டிருக்கும் ஆற்றல் மிகு எங்கள் அண்ணன் மன்னவன் அவர்களே. சூலூர், பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வால்பாறை 4 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த கோவை தெற்கு மாவட்டம். இந்த கோவை தெற்கு மாவட்டத்திலே இங்கு இன்னும் வருகை தரவில்லை நம்முடைய மாவட்ட செயலாளர். இருந்தாலும் அண்ணன் மன்னவண்ணன் சொன்னதை போல் ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் அதிகாலை 4 மணிக்கு வால்பாறையில் இருப்பார். சூலூர் தொகுதியின் வடக்கு எல்லையில் பதுவம்பள்ளியில் மாலையில் இருப்பார். இடையிலே தேவைப்பட்டால் பொள்ளாச்சியில் இருப்பார். இடைவிடாத கழகப்பணி ஆற்றி வரும் எங்கள் மாவட்ட செயலாளர் வெறும் பேச்சு பேசேல் வையம் வாழ வாழ் என்கின்ற பாவேந்தரின் வரிகளை நினைவுபடுத்தக்கூடிய எங்களின் மாவட்ட செயலாளர், ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களே விரைவில் கலந்து கொள்ள இருக்கும். வரவேற்புரை நிகழ்த்திய வசந்தத்தின் தூதுவராக வசந்தத்தின் வாயிலில் நின்று வரவேற்புரை நிகழ்த்திய என் உதடுகள், இப்பொழுதுதான் அவரிடம் சொன்னேன், என் உதடுகள் எப்பொழுதும் சன் சுப்பிரமணியம் என்று உச்சரிக்கும், என் இதயம் சூரியன் சுப்பிரமணியம் என்று உச்சரிக்கும். அந்த அளவிற்கு ஒன்றிய அவைத்தலைவராக இருக்கும் சன் சுப்பிரமணியம் அவர்களே, அண்ணன் சொன்னார், கண்ணம்பாளையத்திலே நான் பேச்சை கேட்டேன், அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களின் பேச்சை கேட்டேன். இது ஒரு உரையாடல் கூட்டமாக வைத்துக் கொள்ளலாம். அண்ணன் மன்னவண்ணன் சொன்னார், நானும் அந்த கூட்டத்திலே இருந்தேன். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் கூட்டம் கண்ணம்பாளையத்திலே கடந்த மாதத்திலே நடைபெற்றது. ராஜீவ்காந்தி சொல்லுகின்ற பொழுது சுந்தரபாண்டியர்கள் ஆண்ட சூலூர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சூலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் திமுகவின் கோட்டையாக மாற்றிய எங்கள் அன்பு அண்ணன், பதாகையில் இருக்கும் பொன்முடி அண்ணன், எங்களுக்கு பாடமாகவும் பதாகையில் படமாகவும் இருக்கின்ற பொன்முடி அண்ணனை நினைவு கூர்ந்த ராஜீவ்காந்தி எனக்கு பெருமையாக இருந்தது. எங்கள் ஊரை பற்றி பெருமையாக உச்சரித்தார். அந்த ராஜீவ்காந்தி அவர்கள் மாநில மாணவர் அணி செயலாளர். இப்பொழுது விரைவில் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கும் ராஜீவ்காந்தி அவர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கும் கழகத்தின் முன்னோடி கேபிள் நடராஜன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இது சாதனை விளக்க பொதுக்கூட்டம்.
சாதனை நாயகர் யார் என்றால் எல்லோரும் ஒருமித்த குரலில் உச்சரிக்கின்ற ஒரே குரல் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சாதனை நாயகர். எல்லோருக்கும் தெரியும். அவரை பற்றி சொல்லிவிட்டுத்தான் இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தை தொடர வேண்டும். ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம். தாய்மார்களே, பெரியோர்களே, நான் எழுதி வந்த குறிப்புகள் எதையும் படிக்கப் போவதில்லை. ஆனால் என் உணர்வுகளை கொட்டுவதற்கு ஒரு களமாக காடாமடி இருக்கிறதே என்கின்ற பெருமையில் சொல்லுகிறேன். சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தின் சாதனை நாயகர் நம்முடைய முதல்வர். தொண்டு செய்து பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தாம் பெரியார், தமிழகத்தின் நவீன விஞ்ஞானி. அந்த பெரியாரை போல தான் கட்டியமைத்த கட்சியின் மேல் வெறும் 18 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்த பேரறிஞர் அண்ணா 2 ஆண்டுகள் மட்டுமே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். பொறுப்பேற்பதற்கு முன்னால் சொன்னார், இந்த ஆட்சி பெரியாருக்கு கொடுக்கின்ற காணிக்கை என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா. அந்த பேரறிஞர் அண்ணாவை போல நாம் இப்பொழுதெல்லாம் முழக்கமிடுகிறோமே, செம்மொழி இருக்க மும்மொழி எதற்கு என்று. அதற்கு அடித்தளம் அமைத்திட இருமொழி சட்டத்தை கொண்டு வந்தவர் எம் அண்ணா. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்கின்ற பெயரை நீக்கி தமிழ்நாடு என்கின்ற இந்த நிலத்திற்கு அழகிய பெயர் சூட்டியவர் எம் அண்ணா. ஜெயமாவதே என்னன்னு பேர்னே தெரியல, வாயில் நுழையாத வடமொழி சொல்லை நம்மளுடைய தமிழக அரசின் லட்சணையில் இருந்ததை வாய்மையே வெல்லும் என்று மாற்றி காட்டியவர் நம்முடைய அண்ணா. அந்த பேரறிஞர் அண்ணாவை போல அண்ணாவின் வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்று கலைஞர் 50 முழக்கங்களை கொடுத்தார். அந்த கலைஞரை போல கழக தோழர்கள் கவனிக்கவும், அந்த கலைஞரை போல அண்ணன் சொன்னதை போல் தந்தை பெரியாரை போல பேரறிஞர் அண்ணாவை போல முத்தமிழறிஞர் கலைஞரை போல மூவரின் கலவையாக இந்த மாநிலத்திலே எல்லோருக்கும் முன்னுதாரணமாக இந்திய ஒன்றியத்திலே முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம். தாய்மார்களே, இப்பொழுது நடைபெறுவது சாதனை விளக்க பொதுக்கூட்டம். எல்லோரும் அமைதி காக்கிறீர்கள். தாய்மார்களுக்கான ஆட்சி இது. அண்ணன் சொன்னதை போல் தாய்மார்களுக்கான ஆட்சி இது. சமத்துவம், சமூக நீதி, பகுத்தறிவு, சுயமரியாதை, இந்த 4ம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகள். சொல்லுவதற்கு காரணம், இருவரும் வரலாற்று தலைவர்கள் இன்று மாலை. பெரியோர்களே, தாய்மார்களே, கழக தோழர்களே கவனிக்கவும், 2 பேரும் வரலாற்று தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலேயா இருக்கிறார்கள். அமித்ஷாவும் எடப்பாடியும் சந்தித்தார்கள் என்கின்ற செய்தி வந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் நலனை அடகு வைத்துள்ள எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்தார் என்கின்ற செய்தி வந்துள்ளது. இந்த நேரத்திலே சொல்லுகிறோம், சமத்துவம், சமூக நீதி, பகுத்தறிவு, சுயமரியாதை, இந்த 4ஐயும் தன்னுடைய கொள்கையாக ஏற்றுக்கொண்டு இந்த 4ஐயும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தின் சக்கரங்களாக கருதி கொண்டு தமிழகம் முழுவதும் வளம் வந்து தமிழ்நாட்டை வளப்படுத்தி தமிழர்களை வளப்படுத்திய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காடாம்படியிலே. தாய்மார்கள் எல்லாம் கவனிக்கவும், 4 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகளை
விளக்குவதற்கு இந்த பொதுக்கூட்டம். தாய்மார்களே, அந்த அடிக்கிறது நிறுச்சொல்லாம் ஏங்க, கழக தோழர்கள் அந்த அடிக்கிறது நிறுச்சொல்லாம். ஒரு 2 செய்திகளை மட்டும். சாதனை விளக்க பொதுக்கூட்டம், சாதனைகளை சொல்லி காடாமடி மக்களுக்கு சாதனைகளை சொல்லுகின்ற பொதுக்கூட்டம். அடிக்கிறது நிறுச்சொல்லா, கழக தோழர்கள் அடிக்கிறது நிறுச்சொல்லா. வருகை தந்துள்ள இருகூர் சந்திரன் அண்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். சாதனைகளை சொல்லுகின்ற போதே இருகூர் சந்திரன் வந்துவிட்டார். கார் உளவும் இருகுலத்தால் வாழ்வு காத்த சூலூரும் வெள்ளலூரும் இருகூரும் கல்வெட்டில் வாழ்கின்றது என்கின்ற செய்தியை நாம் சொல்லவில்லை, தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார். வெள்ளலூரிலே அகழ்வாராய்ச்சி நடைபெறும் என்று. உரோம் நாட்டார் வணிகம் செய்த வெள்ளலூரிலே ரொம்ப சத்தமா இருக்குது நிறுச்சொல்லா. பிப்ரவரி மாதம் நிதிநிலை அறிக்கையிலே சாதனை அல்லவா, நிதிநிலைகள் அறிக்கையிலே வெளிவந்ததை சொல்ல வேண்டும் அல்லவா. வெள்ளலூரிலே, நமது ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்ற வெள்ளலூரிலே அகழ்வாராய்ச்சி நடைபெறும் என்பதை சொல்லி இருக்கிறார். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நம்முடைய சூலூர் தொகுதியிலே வாரப்பட்டி கிராமத்திலே செமிகண்டக்டர் திட்டம், பல 100 ஏக்கர் பரப்பளவிலே செமிகண்டக்டர் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட உள்ளது. பல ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய செமிகண்டக்டர் திட்டம் வாரப்பட்டியிலே தொடங்கப்பட உள்ளது. அதை சொல்லி இருக்கிறார் நம்முடைய முதல்வர். நம்முடைய மாவட்டத்திலே நடந்த நிதிநிலை அறிக்கையிலே அறிவிக்கப்பட்ட இன்னும் ஒரு செய்தி, கோவை மாவட்டத்திலே தோழியர் விடுதி 275 கோடியிலே துவக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை சொல்லியிருக்கிறார் நம்முடைய முதல்வர். இதெல்லாம் நமக்கு எதற்கு என்று நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பீர்கள். தாய்மார்களே, அதையெல்லாம் விட உங்களுக்காக 19 மாதங்கள் கலைஞர் உரிமை தொகை கொடுத்த நம்முடைய முதல்வர் அடுத்து வருகின்ற 1 வருடத்திற்கு உண்டான தொகையை கொடுத்து இருக்கிறார் என்கின்ற செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள மாநில மாணவர் அணி செயலாளர் இளவல் ராஜ்காந்தி மாவட்ட செயலாளர் அவர்களையும் உடன் வந்திருக்கின்ற கழக தோழர்கள் அத்தனை பேரையும் தெருவிலே வெடி வெடித்தாலும் உங்கள் கரவொலியோடு எழுந்து நின்று உங்கள் கரவொலியை எழுப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். 14 லட்சம் மகளிருக்கு, இந்த காடாம்படியில் இருக்கின்ற தாய்மார்களை போல் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற 1,14 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்த எங்கள் தலைவர், நம்முடைய தலைவர் அடுத்த ஓராண்டுக்கு 13,807 கோடி ரூபாயை ஒதுக்கி மகளிர் உரிமை தொகை நிச்சயம் கொடுப்போம் என்பதை அறிவித்ததுதான் நிதிநிலை அறிக்கை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் ராஜீவ் காந்தி வந்திருக்கிறார். அவர் சொன்னதை மீண்டும் நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். கண்ணம்பாளையத்திலே நடைபெற்ற நலத்திட்டங்களில் சுந்தரபாண்டியன் ஆண்ட சூலூர் பொன்முடி அண்ணன் அவர்களையும் நினைவுபடுத்திய எங்கள் அன்பு அண்ணன் ராஜீவ் காந்தி நினைவுபடுத்தினார். நாம் எல்லாம் பெருமிதம் கொள்ள வேண்டிய நிகழ்வு என்பதை நினைவுபடுத்தி, தாய்மார்களே, யாருக்கும் ஒரே ஒரு செய்தியை நினைவுபடுத்தி விட்டு செல்கிறேன். காடாம்படியில் இருக்கின்ற தாய்மார்களே, 1% பதிவு கட்டணத்திலே விலக்கு கொடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காடாம்படியிலோ பிஎன்பி நகரிலோ செங்கத்துறையிலோ தாய்மார்கள் சொத்து வாங்கினால் எங்கள் தலைவர் பதிவு கட்டணத்திலே 1% கொடுத்திருக்கிறார், கட்டணம் செலுத்தவில்லை என்பதை தெளிவுபடுத்தி இன்னும் ஒரு செய்தியை தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், எங்கள் ராஜீவ் காந்தி அண்ணன் அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் இளம் பேச்சாளர்களுக்கு உண்டான பயிற்சி பாசறைகளே கலந்து கொண்ட போது நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராசா அவர்கள் வெள்ளலூரிலே பேசியதை போல் இப்பொழுது கடந்த பல கூட்டங்களில்
கலைஞரை பற்றியும் அண்ணாவின் மறைவின் போது கலைஞர் உதித்த கவிதாஞ்சலியை பற்றியும் பேசிக்கொண்டே இருக்கிறார். உணர்வான அந்த கவிதாஞ்சலியை, துயரமான நேரத்திலே வகித்த அந்த பெருமைக்குரிய கவிதாஞ்சலியை 2 நிமிடங்களில் முடித்து அடுத்தவர்களுக்கு விடைபெடுக்கிறேன். தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், அன்னை என்பார், அருந்தமிழ் காவலர் என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சகத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டுமே என்று அவர்தம் அன்னையும் பெயர் கொடுத்தார். நான் சொல்லவில்லை, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆ. ராசா அவர்கள் எல்லா கூட்டங்களிலும் நம்முடைய திராவிட இயக்க சிந்தனைகளை பரப்பி வரும் அண்ணன் ராசா அவர்கள் எல்லா கூட்டங்களிலும் சொல்லி வருகிறார். அண்ணன் ராஜீவ் காந்தி கலந்து கொண்ட கூட்டத்திலும் சொன்னதை நினைவுபடுத்துகிறேன். அந்த அன்னை குலம் போற்ற அவைக்கு ஒரு சிலை, அறம் வளர்த்த கண்ணகிக்கு ஒரு சிலை, வளையானஞ்ச பாரதிக்கும் வணங்காமுடி பாரதிதாசருக்கும் சிலை, கம்பருக்கும் சிலை, வீரமா முனிவருக்கும் சிலை, கால்டுவெல்லுக்கும் சிலை, போப்புக்கும் சிலை, திக்கெட்டும் குரல் பரப்பிய திருவள்ளுவருக்கும் சிலை, தீரமாய் கப்பலோட்டிய தமிழருக்கும் சிலை. 10 சிலை வைத்ததனால் அண்ணன் தமிழின் மேல் கொண்டுள்ள பற்றுதலை உலகறிய செய்ய அண்ணாவுக்கு ஒரு சிலை வைத்தபோது அண்ணாவுக்கு ஒரு சிலை வைத்தபோது தமிழின் மேல் கொண்டுள்ள பற்றுதலை தெரிய வைப்பது போல் நம்முடைய மாவட்ட செயலாளர் கலைஞருக்கு ஒரு சிலை கருமத்தம்பட்டியிலே வைத்தார் என்கின்ற செய்தியை உங்கள் கரவொலியோடு தெரிவித்துக் கொண்டு ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.